மணிக்கணக்கில் எத்தனை தேர்தல் எவ்வளவு உழைப்பு என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் நடப்பதற்கு இல்லை. எந்த காலத்திலும் நம்முடைய மக்களுக்கு ஓரளவுக்கு எத்தளவுக்கும் கல்வியாக இருந்தாலும் மக்களவையாக இருந்தாலும் நம்ம ஏதாவது பண்ணணும்னா ஆத்தூருக்கு 2 விஷயங்களாம். ஆத்தூர் கூட்டுறவு நம்முடைய அறிவியல் கலைப்பொழுது என்று அந்த பேர் ஆத்தூர்ல பேர் கடவுளை கொடுக்கும். நீ எந்த ஊர்ல அந்த பேர் வராது, கடவுளுக்கான பேர் வராது. கூட்டுறவு நம்முடைய கலைப்பொழுது அறிவியல் வளரும். ஆனால் பேரே சேர்த்து வச்சு அது பேர் அந்த தொகுதிக்கு ஒரு பெருமை சேர்க்கப்பட்ட அதை பேரை முதலமைச்சர் கேட்டு அதுக்கு எவ்வளவு படம் வேணும்னு கேட்டாங்க. நான் ஒரு 100 கோடி வேணும் கேட்டேன். 100 கோடி இருந்தா ஒரு 10 கிலோமீட்டர் 12 கோடி இருந்தா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு 100 கோடி வரணும். என்னப்பா நீ 10 கிலோமீட்டருக்குள்ளதா கேட்டாங்க. நான் உடனே நீங்க கொடுக்க எங்க ஊர்ல ஒரு அந்த காலத்துல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 62 ஆத்தூர் திமுக சட்டமன்றத்தில் இருந்தது. 52 பேர் ஆத்தூர் தொகுதி ஒன்று. எங்களை குறிச்சு பார்க்காதீங்க, நாங்க தான் முதல்ல ஆளு. நீங்க பிள்ளையார் சொல்லி போடுறதுல ஆத்தூருக்கு நீங்க கண்டிப்பா கொடுத்துருக்கோம்னா 75 கோடி தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கல்லூரிக்கு அதுதான் போட்டார். நீங்க போயிட்டு பார்க்கலாம். நம்ம முதலமைச்சர் ஒரு 5 நாளுக்கு அந்த கல்லூரி இன்னும் பெரிய யூனிவர்சிட்டியோட போறோம். இப்போ கிரௌண்ட் போட போறோம். 4 ஏக்கர் வாங்கி கிரௌண்ட் போட போறோம். கிரௌண்ட் போட்டாச்சுன்னா அந்த கல்லூரியுடைய முகமே மாறிடுது. இன்னும் டெவலப் ஆகும். அங்க ரேசத்துல அவங்க உடனே எனக்கு கல்லூரி இருந்தாங்க. அவங்களுக்கு கல்லூரி வாங்கி கொடுத்து படித்தா அங்கே கிடைச்சிருக்காங்க. ஆக இன்ஜினியரிங் கிடைக்க கொடுக்கணும். மருத்துவ கல்லூரியை நம்ம உதவி கொண்டு வரதான் கொடுத்துருக்கோம். அந்த அம்மா 9 வருஷங்களுக்கு முற்றி சிறுப ஆனா இருந்தாலும் எனக்கு என்னன்னா ஏதோ ஒரு முயற்சி இருக்கு. மருத்துவ கல்லூரிங்கிறது ஏதோ அடிப்படையில பேசி ஒரு பெரிய மருத்துவமனை நம்முடைய தொகுதியில் கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டிருக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் தருவார்கள். நான் கேட்டதே இல்லை என்று சொன்னதில்லை. அந்த வகையில இப்ப கூட நான் என்ன பண்ணிருக்கேன்னா 4 வருஷமா என்னுடைய நிதியெல்லாம் சேர பேசி இங்க கேட்டாங்க. அத்திக்குளம் வரைக்கும் சிறுத்தை கேட்டாங்க. இவையெல்லாம் 5 வருஷமா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், உடனே தண்ணீர் ஒரு முட்டு தண்ணீர் வந்தாலும் சித்திரைக்கு போக வேண்டும் உதயம் வரைக்கும் வாய்க்காலமைப்பதற்காக எங்கள் திட்டமிட்டு அடுத்த அத்திக்குளத்துக்கு ஏற்படுத்த இருக்கலாம். ஆக எதற்கு இதெல்லாம் விவசாயிகளுக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில திட்டங்களை தொடர்புதான் இருக்கிறோம். எல்லா விவசாயிகளும் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய சித்திரப்பட்டை செழிப்பாக இருக்க வேண்டும். அதற்கான பணிகளை சாலை வசதிகளாக இருந்தாலும் பாலங்களாக இருந்தாலும் இன்னும் வயக்காட்டுக்கு போறதுலாம் எங்களுக்கு திருப்பி ரோடு பாலம் தான் போனாங்க. சில வயக்காட்டுக்கெல்லாம் போக முடியாது கேட்கறாங்க. இப்போ ஒரு பாலம் போட்டா கொஞ்சம் ரோடு போயிடுச்சு. இன்னும் உள்ளுக்குள்ளே போடுறாங்க. சரி, அதையும் போடுவோம். யார் வயக்காட்டுக்கு போனாலும் வயக்காட்டுல மாதிரி இருக்கணும். அதை நடந்தவர்களுக்கு வயக்காட்டுல இருக்கு. நடந்து போய் தான் பார்க்கிறேன். இப்பதான் நம்ம ரோட்லயே கார்லயே போகலாம், பைக்ல போகலாம், நேரடியாக போய் ஆமா தோட்டம்லாம் கார்லயே போய் தோட்டம் இறங்கி போடுறாரு. ஆக எல்லா பேருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் பயன்படுது.